கடவுளே, உன் அருளால நானும் என் கணவரும் என் பிள்ளைங்களும் நிறைஞ்ச ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோடு வாழணும். இந்த குடும்பம் இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் ஒத்துமையா இருக்கணும். ஏயா நரிக்குடி ஜோசியர, என்னங்க நீர் சொன்ன கோயில் இதுதானே? ஆமாங்க. வரான் கோயந்தா, அந்த அர்ச்சனை தட்டை எடுத்துக்கிட்டு மேல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. அர்ச்சனை நான் பண்றதா? உங்க பேருக்கு தானே? ஆமா, என் பேருக்கு தான். நீங்க வர வேண்டாமா? நான் வரலன்னா ஐயர் அர்ச்சனை பண்ண மாட்டாரா? ஏங்க குளிச்சு குங்குமம் போட்டு வச்சு குன்றத்தூர் கோயில் அடிவார வரைக்கும் வந்துட்டீங்க, மேல வந்தா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. படி ஏறினா பல்ஸ் வீக்கா போயிடும்னு ஜோசி சொன்னானா? என்ன உன்ன ஜோசியர் மேல பாயிர? நான் முதலாளி, நீ டிரைவர். எனக்கு ஒண்ணும் அதுல குழப்பம் இல்ல. சொன்னது செய்ய. தட்டை எடுத்துக்கிட்டு போ. 700 ரூபாய் சம்பளத்துக்கு எருமாடு மாதிரி வேலை செய்யறேன். அப்பப்ப இந்த ஜோசிக்காரன் வேற முதுகு மேல இருக்கான். உனக்கு இருக்கடி ஒரு நாளைக்கு தீபாவளி. நல்ல நேரம், மழை மழைன்னு பரிகாரத்தை ஆரம்பிங்க. என்னதான் பரிகாரமா இருந்தாலையா, ஒரு கோடீஸ்வரன் கோயில் படிக்கட்டுல உட்கார்ந்து பிச்சை எடுத்தா அவ்வளவு நல்லா இருக்குமா? உங்க ஜாதகப்படி கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதிராக வேலை செய்யுது. இன்னும் 2 மாசத்துல அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப எப்பேற்பட்ட கோடீஸ்வரனையும் கோமணத்தோட நடுத்தெருவுல பிச்சை எடுக்க விட்டுரும். அதை முறியடிக்கணும்னா ஒரு நாள் முன்னால ஒரு மாதிரிக்காக நீங்க கண்டிப்பா பிச்சை எடுத்தே ஆகணும். ஐயா என்ன ஐயா லாட்டரி வாங்கிங்க ஐயா. என்னடா உங்களோட ரோதனையா போச்சு? உள்ள நுழையும் போதே செருப்புக்கு சீட்டு, கோயிலுக்குள்ள போனா அர்ச்சனை சீட்டு, சாமியை பார்க்கணும்னா ஸ்பெஷல் சீட்டு, கோவிலுக்கு பின்னால ஒரு கும்பல் 3 சீட்டு, வெளியே வந்தா லாட்டரி சீட்டு, ஊருக்குள்ள போனா கண்ட பையெல்லாம் எம்எல்ஏ சீட்டு. என்னடா ஒரே சீட்டு மயமா போச்சு? ஐயா ஒரே ஒரு சீட்டு மட்டும் வாங்கிக்கங்க, நான் திரும்ப தாம்பரம் போகணும். ஏண்டா நாயே, உன்னை நான் தாம்பரத்துல இருந்து தந்தி கொடுத்தா வர வச்சேன். ஏண்டா ஊர் ஜனங்களை சோம்பேறி ஆக்குறீங்க? ஓஹோ, எல்லாரும் தொண்டைகளையே கத்தி பிச்சை கேக்குறாங்கல்ல, உனக்கு என்ன ஒய்யாரம்? வாய் திறந்து கேட்க கூடாதா? முடிஞ்சா போடு, இல்லைன்னா ஓடு. ஓஹோ, இது கௌரவ பிச்சையா? நான் போட்டு நீ வாங்க வேண்டி இருக்கு. இதுதான் நேரங்கிறது. ஏன் நொய்யு நொய்யுன்னு கத்துறீங்க? அந்த பெரியவர்கிட்ட 20 ரூபாய் போட்டிருக்கேன், எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. அவர் 20 ரூபாய் கொடுத்தாமே, ஏன் வாங்க கூடியா? அவர் 20 ரூபாய் கொடுக்கலையா, 1 ரூபாய் தான் கொடுத்தாரு. அவர் தர்ம பிரபு, பொய் சொல்ல மாட்டாரு. எடியா காசா? ஆமா, யார் நீ? புதுசா இருக்க? எங்க யூனியன்ல மெம்பரா நீ? யூனியனா? அது என்ன யூனியன்? அகில உலக பிச்சைக்காரர்கள் யூனியன். இதுக்கு முன்னாடி நீ எங்க பிச்சை எடுத்த? ஐயா, நான் உண்மையே சொல்லிடுறேன், நான் பிச்சைக்காரனே இல்ல, நான் ஒரு கோடீஸ்வரன். என்னையா பெரிய கோடீஸ்வரன்? எங்க தலைவரை விடவா? எங்கயா நம்ம தலைவர்? தலைவர் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணி போயிருக்காரு. அத வராரு தலைவர். என்னப்பா அங்க கலாட்டா? ஒரு நான் மெம்பர் நம்ம ஏரியாவுல வந்து பிச்சை எடுக்க வந்த என்னன்னு கல் தலைவா? யாருப்பா நீ? நான் ஒரு பணக்காரன், ஒரு பரிகாரத்துக்காக இந்த கோயில்ல வந்து பிச்சை எடுத்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எப்ப நீ மெம்பர் கார்டு இல்லாம வந்து பிச்சை எடுத்தியோ 3 நாள் கலெக்ஷன் பணத்தை கட்டிட்டு தான் போகணும். நிறுத்துங்கயா, இதுக்கு முன்னால ஒரு பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவர் இல்ல, வட்டிக்கு பணம் கொடுத்து தான் பழக்கப்பட்டவர். ஏதோ செய்த பாவத்தை கழுவுறதுக்காக கடவுளுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவார். அது போட்டுண்டா, அது என்னமோ 3 நாள் கலெக்ஷன்றாரு, அது என்ன அமௌண்ட்? என்ன இன்னைக்கு கிருத்திகை நாள், ஒரு 5000 ரூபாய் கேட்பாங்க, கொடுத்துருங்க. 5000மா? அது நீ யார் சொல்றதுக்கு? தலைவரே நீ சொல்லுப்பா. ஆமாயா, 5000 தான். யோ பையே கொடுத்துரு. இப்ப போய் எண்ணுவேன், நீ வேற முதவி பணத்தை குடியா. ஏண்டா சங்கு புள்ள, என்ன டிஃபனை வைப்பேன்னு பார்த்தா செக் புக்கையும் பேனாவையும் வைக்கிற. வச்சது சங்கு பிள்ளை இல்ல, உங்க பிள்ளைங்க. ஏய், என்ன விஷயம்? செலவுக்கு பணம் வேணும்பா. எனக்கும் தான். என்னடா இது, பொழுது விழிஞ்சா பொழுது போனா பணம் பணம்னு அரிக்கிறீங்க, அத்தை கூலிக்காரங்க மாதிரி அசிங்கமா இருக்குது. பணம் எல்லாம் இல்ல, போக. ஏன்பா, போன வாரம் தானே கொடுத்தாரு, அதுல மிச்சம் இல்லையா? போன வாரம்பா, முழுசா 7 நாள் செலவாய் போச்சு. ஆக மொத்தத்துல 2 பேரும் சேர்ந்து எனக்கு காது குத்துறீங்க, பணத்தோட அருமை தெரியாத பயலுக. அந்த காலத்துல உனக்கா சொல்றேன், அவனுங்களுக்கு சொல்றேன், அந்த காலத்துல எங்க அப்பன் காலெல்லாம் கொடுக்க மூக்கால அழுவா,
கடைசியில கொடுக்கவே மாட்டான். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க அப்பன் ஏழை, எங்க அப்பன் கோடீஸ்வரன். நீங்க காலனா கலைஞ்சீங்கன்னு நாங்க கை செலவு கலைய முடியுமா? அட ஏன்பா பெத்த பசங்களுக்கே பாக்கெட் மணி கொடுக்காம இப்படி துரோகம் பண்றீங்க? என்னது? நான் துரோகம் பண்றேனா? அட பாவிகளா, பெத்த அப்பனே ஏமாத்தி காசு பறிக்கிறீங்க, அதை விட என்னடா துரோகம் வேணாம்? நாங்களா கேட்டோம் இங்க வந்து பிறக்கணும்னு? நீங்க பெத்தீங்க, அதான் நீங்க எங்களுக்கு செஞ்சு துரோகம். என்னங்க என்ன என்னங்க என்னடி சொல்லு. நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேங்க. உப்ப கொட்டி இருக்கிற இதுதான் துரோகமா? ரசத்துல புளிய போட்டா அது துரோகன்ற. எல்லாத்துக்கும் துரோகம் துரோகன்ற. போய் கஞ்சியை கொண்டா. பாலும் பயமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் கோலமயில் போல் ஐயோ சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா. ஓய் யார் யாரு? இது என்ன பொம்பளை மாதிரி கொலுசு போட்டு வந்துருக்க? யார் யாரு? வெறும் தட்டியா நடந்து வரோம். நான் தான் யா செல்வி. ஏய் நான் ஒரு கல்யாணமாவாத ஆம்பளை குளிச்சுன்னு சொல்ல கப்புன்னு பூந்துட்டிய. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பால வந்துட்டேன்னா அசிங்கமாயிட்டு இருக்கும். போப்போ. ஏன் சும்மா ஏன் கோசம் போட்டு நிக்கிற? ஊட்டாண்ட குளிச்சுனிக்கு சொல்ல பாத்ரூம் தட்டி ஊந்துச்சு. மறுப்பதுலமே எங்க குளிக்கிறது? அதான் இங்க வந்துட்டேன். மறுப்புக்கு நானா கச்சேன்? இந்த கரியவானா நான் போறேன். ஏன் சிலுத்துக்கிற? குறுக்கால் தட்டி வச்சிருக்கல, நீ அப்படிக்கா குளிச்சுக்க, நான் இப்படிக்கா குளிச்சுக்க. நீ சரியான பயந்தாங்குழியா கீரியா? பயந்தாங்குழியா? எனக்கு நான் பயம். பார் மாமா ரெஸ்டும் தெரியுதா? ஐயோ தெரியுதே. நீ நாங்கடா இது சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு போமா. சரி. நாமா தண்ணி பயங்கர சூடாடுது. எட்டு மேல ஊத்திக்கின்னு வெந்துட போகுது. ஐயோ அறிவு கட்ட வடி வேலை வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார் கூடயா பேசுனீங்க? என் மனசாட்சி கூட தான். வாட்டர் ஆட்டா இருக்குதுன்னு வார்னிங் கொடுக்கலாம்னா வானான்னு பாத்துமா. ஐயோ கேப்பா இருப்பையா வடிவேலு, பெரிய மனுஷ மாதிரி பேசிட்டு பிளகா வேலை பண்றியே. இப்ப என்னையா சொல்லுது மனசாட்சி? அது 1000 சொல்லும், மனசுக்குள்ள 1000 போராட்டம். அதெல்லாம் ஒண்ணுக்கு எதுக்கு? கம்முன்னு குளிச்சுட்டு போறியா நீ? என்ன எங்க? ஐயோ என்னம்மா தொட்டியிலே இருக்கு சொல்லு. ஐயோ இரு இரு இரு. இந்த பக்கம் தொட்டி, அந்த பக்கம் தட்டி. ஐயோ என் சட்டி. சரி 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 மயக்கமா வருதுன்னா ஒரு இடமா கொண்டுட்டால. இங்க இங்க ஓகேயா? ஓகே என்ன சுத்தா? ஐயோ வெந்துற போது. எந்திரிமா, எந்திரி எந்திரியா. என்ன மாட்டிச்சா? எதுக்கு கண்ண மூடிக்கா? இல்லைங்க குட்டி ஒண்ணு தொட்டில மாட்டிக்கிச்சு. தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க. காலங்காத்தால ஆரம்பிச்சுக்கிட்டியா? நடத்து நடத்து. என்ன பேசுறாங்க பாத்தியா? ஒரு நாளைக்கு என் பேரே கெட்டு போச்சா? நீ என்ன எனக்கு ஒரு வாயில கட்டிக்கிறேன்னு சொன்னா என் லைஃபையே டேமேஜ் பண்ணிட்டியா? பேர் கெட்டு போச்சா? அதான் கெட்டு போச்சுல, என்ன கண்ணாலம் கட்டிக்க. இந்த கரியவானா என் தங்கச்சி கல்யாணம் ஆகாத அதை பத்தி பேசுறதா இல்ல. அது கண்ணால ஆனதுக்கு அப்புறம் என்ன கட்டிக்கிறியா? அது அப்பால பாத்துக்கலாம். இப்ப நான் வர்றேன். இங்க குந்தினுக்காடா ஆளை விட்டு ஒச்சி எடுத்துன்னு போக சொல்றேன். உன்னால நான் குளிக்காத இருக்கிறேன். தப்புயா, உன்னால நான் குளிக்காம இருக்கணும். அதான் ரைட். அது எப்படியா? இந்த வீட்டுல வச்சது வச்ச இடத்துல இருக்காத. மஞ்ச சொக்காய காணும். தங்கச்சி ஆசையா வளர்த்து அது எங்க போய் மேய்ஞ்சிட்டு இருக்குது. தெரியும் வந்துட்டியா? இந்த தபாவனை விடுறது இல்ல. கட்டைக்கு கட்டை தான் கரெக்ட். யார் பண்ணி? ஐயோ தங்கச்சி, ஐயோ தங்கச்சி, ஐயோ கரண்ட கால் வரல அவுத்து விட்டா அழகா தொங்குமே. எங்கம்மா போச்சு? கழுத்தோட மேஞ்சிட்டானே. என்னமா பண்ண முடிய? ஐயே சும்மா என்ன கத்துற? இப்ப இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். மண்ணா கட்டி தம்பி பண்ண வேண்டியதெல்லாம் தங்கச்சி பண்ண வந்து நிக்கிறிய. என்ன இது? ஐயோ முடிய இறக்க வாங்க கேட்டுக்கிறேன். ஏத்தின்னு வந்து நிக்கிறிய. எந்த கடையில விட்ட? சாமிக்கு எடுத்து போட்டலாம் சொல்லு. பியூட்டி பார்லர்ல. பொம்பளை தானே வெட்டினது? இல்லன்னே ஆம்பளை.
ஐயோ 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 இந்த வீட்டு படியை தாண்டி போ சொல்ற ஆட்சி மூஞ்சி திருப்பி அந்த பக்கம் வச்சிருவேன். அழுகுற வேலை எல்லாம் வச்சுன்னா அப்போல எனக்கும் அழுகு வந்துடும். ஆமா உனக்கு இப்ப என்ன முடி வெட்டிக்கணும் அவள் தானே வெட்டிக்கோ. அந்த மாதிரி மீசுக்கிறதா வேணும்னாலும் வாங்கி தரேன் வச்சுக்கோ. பாருமா எதுவுமே ஒரு லிமிட்டா இருக்கணும். இதுக்கு மேல ஏத்திடாத முடியும். அப்பால உனக்கு அண்ணனுக்குமே வித்தியாசம் தெரியாது போடும்.